அந்த உலகத்தை சாமிப்பட்டிருந்தது. அப்படிதான் இயேசு கிறிஸ்துடைய அடிச்சூழல் அஸ்திவார உபதேசம் சீசர்கள் தன்னுடைய வார்த்தையை நிறைத்திருந்து கனி கொடுத்தார். நீங்கள் மிகுந்த கனி கொடுப்பதனால் என்பதுதான் பயன்படும். நீங்களும் நானும் கனி கொடுக்கிற ஒரு மரமாக வளர வேண்டும். நல்ல கனி மரமெல்லாம் நல்ல கனி கூட மரமெல்லாம் நாம் நல்ல கனி கொடுக்கணும் என்பது எழுப்பி பிரகாசி ஒளி வந்தது. உங்களுக்குள்ளே எனக்குள்ளே அந்த ஒளி நிறைத்திருந்தார். நீங்கள் ஆவியின் அபிஷேகத்தை அந்த நிரம்பி துதிப்பீங்க, ஜெபிப்பீங்க, அநேக ஆத்மாவை கொள்ளை கொண்டு நம்மளை அழைத்தது ஆத்துமாக்களை உருவாக்குதற்கு, நம்மளை அழைத்தது தேவராஜ்யத்தை கட்டுவதற்கு. நீங்களும் நானும் உருவாக்க வேண்டும். எதை உருவாக்க வேண்டும்? ஆத்துமாக்களை அருள் விஷயம்தான் ஞானம். அப்ப நாம் ஞானவான் இதனை நினைத்திருக்கிறான், கனி கொடுத்து நினைத்திருக்கிறான், அன்பு பாராட்டு நினைத்திருக்கிறான், ஆவி எழுதுனாய் இருக்கிறார். பரலோகத்தின் திட்டத்தை ஒவ்வொரு நாளும் நிறைவேற்ற வேண்டும். அதுதான் கிறிஸ்துவுடைய அடையாளம். கிறிஸ்து உங்களில் இருந்தால் அங்கே 2:6 சொல்லுது, சத்திய வேதம் அவன் படிக்கிறான். சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது. அவன் வாயில் இருந்தது. அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னோட யதார்த்தமும் சமானமாக சஞ்சரித்து என்ன திருப்பினானா? அநேகரை. எத்தனை? 1 2 எண்ணிக்கை அல்ல. நீங்களும் நானும் அநேகரை எழுப்பினால் அந்த இடம் கொள்ளாத. 1 6 2 6 3 6 இதை விட பேரம் பேக்கணும். பெருகும். அப்ப நீங்க பெருக்கத்தின் தேவ பிள்ளைகளா, நீங்க மட்டும் வந்து போறது பிள்ளைகளா? அனுமதியார் நீங்கள் பழகி பெருங்கள், தேசத்தை நிரப்புங்கள். உங்கள் மூலமாக தேவ ஜனம் பெருக வேண்டும். உங்கள் மூலமாக ஆத்மாக்கள் பெருக வேண்டும். நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைதான் பிள்ளை அல்ல, ஆத்மாக்களை சம்பாதிப்பதே பிள்ளைகள். அதுவே அந்த பிள்ளைகளை உங்க சமூகத்திலே கொண்டு வருவீர்கள். உங்கள் ஒரு நாளும் மௌனமாக இருக்க முடியாது. உங்கள் ஆத்மா பூரித்து, ஆத்மா பூரித்து என்ன? பூரியை சுட்டா பொங்குது இல்லை, பூரியை சுட்டு எண்ணெய் பூரி போட்டா என்ன ஆகும்? அப்படி இருக்குமா? அப்ப உங்களுக்குள்ள அக்கினி வந்துட்டா நீங்க பொங்கி எழுப்பணும். அவன் காண்கிற ஜனத்தை சபைக்கு இழுத்து கொண்டு வரணும். அதுதான் சத்தியம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விளையாடு. அப்ப நீங்களும் நானும் ஆண்டுடைய பிள்ளைகளை ஆண்டுடைய ராஜ்யத்துக்கு நேராக திசை திருப்பி அந்த சத்தியத்தை எளிமையான வகையிலே சொல்லிக் கொடுக்கணும். ஆமென். ஆண்டுடைய பரிசுத்தாவி வந்துவிட்டா நீங்க என்ன செய்வீங்க? சும்மா இருக்க முடியுமா? பரிசுத்தாவி வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து சமாரியாவிலும் யூதேயிலும் பூமியின் கடைசி வரையிலும் எனக்கு சாட்சியாக. எதே சாட்சி? நிலைத்திருப்பல் சாட்சி. கர்த்தருக்குள்ள நிலைத்திருப்பல் சாட்சி. முடிவு வரை நிலைப்போரே ரட்சிக்கப்படுவான். ஆமென். ஒரு நாள் 2 நாள் ஸ்தோத்திரம் போட்டு போகாது. ஒவ்வொரு நிமிடமும் ஆவிக்குள்ளாய் கொண்டே இருக்க வேண்டும். அப்படி நீங்கள் எழுப்புகிறால் சபை பரமடங்காய் பெருகும். சபை ஆராதனைகள் கூடும்.
1 2 3 ஏன் எல்லா எல்லா ஜனத்துக்கும் தேவன் பெரியவராக யாரெல்லாம் வாஞ்சியா இருக்காங்களோ சொல்றாரு, அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியா. சங்கீதம் 91:40 சொல்லுது, அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியா நான் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியா உயர்ந்த இங்க ஆவிக்குள் ஆயிட்டுன்னா உங்களுடைய கரங்களை ஒரு வாயும் ஆண்டவரோடு எழுப்பணும். ஆமென். அதுதான் சபைக்கு அடையாளம். நீங்க ஆவிலே அனதாகணும். ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஆவே கடந்த நாட்களை உங்களுக்கு நான் சொன்னேன், என்னுடைய பாடல்கள் மூலமாக இன்னைக்கு பல இடங்களிலே கர்த்தருடைய வல்லமை வேத வசனம் தான் பாடல், சத்தியம் தான் பாடல், வசனத்தை பாடலா கேட்டு சங்கீதம் 43 மூலமாக நம்ம தேவனை துதிக்கி புது பாட்டை நாங்கள் கொடுத்தால் அநேகரை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. யார் நம்புவார்கள்? சங்கீதம் 43 நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை நாவில் கொடுத்தால் அநேகரை கண்டு பயந்து யாரை நம்புவார்கள்? நம்மளை அல்ல, யாரை நம்பணும்? நம்மளை உருவாக்குற சிருஷ்டி கர்த்தரை அவன் நம்பணும். அவன் உன்னுடைய வாயின் வார்த்தையும் இதயத்தின் நிறைவும் தேவனுக்கு பிரியா இருக்கப்பட வேண்டும். அந்த சொன்ன வார்த்தைக்குள்ள உயிர் இருக்குதுன்னா உங்க வாழ்க்கையில அர்த்தம் உண்டாகணும். நீங்க அதை ஆத்மரிக்கணும். அபிஷேகத்தை அலமட்டி எழுப்பணும். நீங்கள் பெற்ற அபிஷேகத்தை அலமட்டி எழுப்புங்க. ஆமென். அப்படின்ற அபிஷேகம் எழுத்தினால் நீங்கள் மௌனம் இருக்க முடியாது, நீங்க சும்மா இருக்க முடியாது. உங்க வீடுகளுடைய அப்பம் பெற்றீங்க. காலை தோறும் என்னுடைய கிருபை பெருகிக் கொண்டே இருக்கும். ஏன்னா அதிகாலை தேடுவதை கண்டடையும். நீங்கள் பெற்ற அபிஷேகம் உங்களை பொருந்தும். அவை பரிசுத்தாயும் வரும்போது என்று விரணிந்து சமாரியாரும் யூதாரும் பூமியின் கடைசி வரைகளுக்கு சாட்சியம் சொன்ன வசனம் உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு மட்டுமல்ல, தாசன் மட்டுமல்ல, தேவ வார்த்தை கேட்டு அதன் பலனுடைய ஒவ்வொருக்கும் கொடுக்கப்படும். அப்படி என்றால் நீங்கள் செயல்படுவதற்கு செயல்களாய் மாற வேண்டும். இங்கே சபை மட்டுமல்ல, நான் போற இடத்துல சந்திக்கிற இடத்துல ஜனங்களை பலப்படுத்துவதற்காக உங்களை என்னை என் ஆலயமாக வைத்திருக்கிறார். நீங்களே என் ஆலயம். ஆண்டவர் தங்கள் ஆலயம் இது நடமாடும் ஆலயம். நீங்க நடமாடும் ஆலயம். இது நம்ம வார்த்தை கூடுன ஆலயம். ஆனால் நீங்க 24 அவசியம் தேவனுடைய ஆலயம். 24 அவசியம் உங்களுக்குள்ள என்ன உண்டாகணும்? தேவனுடைய வல்லமை பெருக வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவை அந்த பாடத்தால் 31 பாடலை கிளையன்ட் சோத்திரம் பாருங்க, போடுங்க. பாடலாமா? என் வீடு என் இதயம் நீ தங்கும் ஆலயம். சொல்லுவோம். என் வீடு என் இதயம் நீ தங்கும் ஆலயம். ஜெபித்திடுவே துதித்திடுவே நீ தங்கும் ஆலயத்தில். ஜெபித்திடுவே துதித்திடுவே நீ தங்கும் ஆலயத்தில். என் வீடே என் இதயம் நீ தங்கும் ஆலயம். போடல போடல எடுத்துங்களா? 31 பாட்டு இல்லையா? சொல்றோம். வரலாமா? சரி சொல்லுங்க. என் வீடே என் இதயம் நீ தங்கும் ஆலயம். என் வீடே என் இதயம் நீ தங்கும் ஆலயம். ஜெபித்திடுவே துதித்திடுவே நீ தங்கும் ஆலயத்தில். ஜெபித்திடுவே
வருகின்ற கரத்தை உபசரித்தே பரிசுத்த அன்பை விவரித்தே வருகின்ற கரத்தை உபசரித்தே பரிசுத்த அன்பை விவரித்தே மெய்யான தேவன் இயேசுவையே எனதுரை நீதியோடு மெய்யான தேவன் இயேசுவையே எனதுரை நீதியோடு தடைகளை தகர்த்து மகிழ்ந்திடுவே தரணியில் வாழ வழிவகுப்பே தடைகளை தகர்த்து மகிழ்ந்திடுவே தரணியில் வாழ வழிவகுப்பே வழி சத்திய ஜீவன் இயேசுவையே இளையமகள் மதியவனே வழி சத்திய ஜீவன் இயேசுவையே இளையமகள் மதியவனே இதயம் நீதங்கும் புரியுதுங்களா? என்ன புரியுது? என்ன புரியுதுங்க? என்ன கேட்டீங்க? ஆமே அதான் கேட்குறீங்களா? ஆமே அப்படி யாரு? இந்த ஒவ்வொரு தேவனுடைய ஆலயம். இப்ப தேவன் தங்குற ஆலயம் நீங்களே அந்த ஆலயம். அப்ப இந்த ஆலயத்துக்குள்ள தேவனுடைய திட்டம் நிறைவேறிக்கொண்டே இருக்க வேண்டும். தேவனுடைய சித்தம் நிறைவேறிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த அர்த்தம் என்ன? அதிகாலை எழும்புவேன். தேவனுடைய ஆலயம் என்ன செய்ய வேண்டும்? அதிகாலை காலை தோறும் இருக்குது புதிய நம்ம காலை தோறும் அதிகாலை யாரும் எழுப்புறீங்க? 4 மணிக்கு பேசணும். எவ்வளவு அழகா பாண்டிங்க. அப்ப அதிகாலையில் தேடனை கண்டடைவா. நீ அதிகாலை எழுப்பிவிட்டா உன்னுடைய வாழ்க்கையிலே பிரசன்ஸ் வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கும். தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கும். உன்னிலிருந்து வல்லமை வெளிப்பட அதிகாரத்தை வென்றடைக்கிற தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயம் நீங்கள் ஏதோ மாண்ட மனுஷனை நினைத்து விடாத. நீ பரலோகத்தின் பிள்ளை, நீ பரலோகத்தின் சொத்து. உன் மூலமாக அநேக ஆத்துமாக்கள் சபைக்கு திருப்பப்பட வேண்டும். அதான் இந்த ஆலயத்தின் வேலை. இந்த ஆலயம் என்ன பதிக்கிறது? உலகத்தையோ உலக மனுஷனையோ காரியங்கள் பேசாத. பரலோகத்தின் தேவன், பரலோகத்தின் தேவன் உனக்காக எனக்காக போல சிலுவையில் தோன்றினார். ஒன்று பயன் சொல்வது சிலுவையின் உபதேசம் கெட்டு பொழுது பைத்தியமா இருக்குது. அது நமக்கோ தேவ பெருளா இருக்கிறது. அருமையான தேவனே, சிலுவையின் உபதேசம் தான் உன் வாழ்க்கையில என் வாழ்க்கையில எப்போது காணப்பட வேண்டும். அந்த கோல சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தொங்கினாரே. அந்த தொங்குற நோக்கம் எனக்கு ஒருவரும் கெட்டு போவது சித்தமில்லை. ஒருவரும் கெட்டு போவது சித்தமில்லை. எல்லோரையும் ரட்சிப்பதற்காக, எல்லா ஜனத்தையும் மீட்டெடுப்பதற்காக தேவன் கல்வாரி சிலுவையிலே தோன்றுகிறார். தேவன் இன்றைக்கு உனக்காக எனக்காக பிதாவிடத்தில் பரிந்துரை செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் வேத வசனங்கள் இதைப்போல் இருக்குமானா நீங்கள் மௌனமாக இருக்க முடியாது, சும்மா இருக்க முடியும். வார்த்தை கேட்க 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 உள்ளத்தில் ஜீவன் நதி புறப்படும். ஆமென். நீங்கள் தேவ நதி, ஜீவ நதி. இந்த நதி போகும் இடம் எங்கும் ஆரோக்கியம் ஆரோக்கியம் பிழைக்கும். ஆமென். ஹல்லேலூயா. இசைக்கேல் 19 ஸ்தோத்திரம் 7ஆம் வசனம் சொல்லுது. ஸ்தோத்திரம் 49 7 படிக்கங்க. 9 47 9 இசைக்கேல் 49 இந்த நதி
47:9 இந்த நதி இசைக்கிறது. நல்லா கவனிக்கிறீங்க. சம்பவம் என்னவென்றால் இந்த சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நதி எந்த நதி? உங்க விதைத்த தொட்டு சொல்லுங்க. இந்த நதி. நாம் ஒரு நதி. நாம் குட்டை இல்ல, குளம் அல்ல. நாம் ஜீவன் நதியாய் பாய்ந்து ஓட வேண்டும். அதற்கு தான் பரிசுத்தாவின் தந்திருக்கு அளவில்லாம வரப்பட்டிருக்கு. இந்த நதி போகும் இடம் எங்கும் சஞ்சரிக்கும். ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடமுள்ள யாவும் எப்படி பிழைக்குமோ? 7 வசனம் நம்மளை ஊட்டச்சத்து. ஆமென். புரோட்டீன் விளக்குறாரு. ஆட்டுக்கறி மாட்டுக்கறி புரோட்டீன் அல்ல, உன்னதத்தில் வந்த பலன். அந்த உன்னத பலனை தரித்திருக்கிற நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியப்பட்டு ஒவ்வொரு நாளும் ஜனங்களை சந்தித்து அழிந்து வர ஜனங்களை சபைக்கு திருப்பப்பட வேண்டும். அவை உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட தாளங்களை பயன்படுத்தப்பட வேண்டும். சின்னவன் 1000 சிறியவன் பலத்தஞ்சாயான் சொன்னாரே, அப்பேற்பட்ட தேவனை நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களை சுற்றி ஜனங்களுக்காக செபிக்க வேண்டும். நீங்கள் காண்கிற ஜனங்களை சந்திக்கிற ஜனங்களை அவங்களுக்கு இயேசு நாமத்தை சொல்ல வேண்டும். அப்படி நீங்க சொல்ல 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 உங்க உள்ள பூரித்தனமோ. நீ கீழாகாமல் மேலாவா வாழாக. இந்த உலகம் உன்னை உற்றுப்போ. இந்த உலகம் உன்னை வளர்கிறது. ஆமென். காரணம் உனக்கு எதிராக எழுப்புற எந்த ஆயுதமும் வாய்க்காலே போ. நீ யாரோடு இருக்கிற? ஜீவனுள்ள தேவனோடு இருக்கிறபடியா உன்னைக்கிற நடைகள் உடைகள் பாவனை எல்லாமே கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறபடியா உன்னை கண்டவன் என் தேவனை காண்பான். அல்லேலூயா. என்னை கண்டவன் பிதாவை கண்டான். நானும் பிதாவும் ஒன்றான் என்ற இயேசுவை போல உன்னை காண்ற உன்னிலிருந்து இயேசு வெளிப்படுவான். அவைத்தான் நீங்கள் இந்த ஆலயம். இந்த ஆலயத்தில் இந்த தேவ வல்ல வெளிப்பட வேண்டும். இந்த ஆலயத்தில் தேவ சத்தம் கொடுக்கப்பட வேண்டும். ஆமென். எங்கே 2-3 பேர் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறார்களோ அங்கே நான் வந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருகப்பட்டேன். அவன் நம்ம அடுத்த மாசத்துல பார்க்கும்போது இந்த சபை ரெண்டா பெருகுமா? பெருக்கிறீங்களா? எனக்காக உங்களுக்காக. உங்களுக்கு கீழே வேணுமா? உங்களுக்கு பொக்கிஷம் வேணுமா? நான் உலகம் எல்லாம் போயிட்டு இருக்கிறேன். அநேக இடங்களில் தமிழ்நாடு நம்ம எல்லா இடங்களும் கத்தர் வார்த்தையை கொண்டு பயங்கரமாக சபைகள் பெருகிக்கொண்டே இருக்கிறது. நாம் காரியத்து தேசத்தை ஒரு தருவிச்சு நம்ம தரமாட்டாரா? தரமாட்டாரா? நமக்கு அந்த வைராக்கியம் வேலையில இன்னைக்கு ஏன் ஆராதனை மட்டும் இங்க மட்டும் தான் செய்வீங்களா? உங்க வீட்டுல செய்ய மாட்டீங்களா? உங்களுக்குள்ள செய்ய மாட்டீங்களா? உங்களுக்குள்ள எழுப்புற அக்கினி தான் தேசத்தை அசைக்கும். ஆமென். நாம் தேசத்துல ஜனங்களை சந்திக்கும் வழியில போகும்போது அவர்கள் நம்மளை பார்த்து சொல்லணும், ஐயா நீ சொன்ன வார்த்தை என்னை பலப்படுத்துவதையா, என் வாழ்க்கையிலே குடிக்காத என்னை மாற்றினதையா, என் பாவ வாழ்க்கை மாற்றினதையா என்று சொல்லணும். நாம் அநேகரை ரட்சிப்புக்குள் வழிநடத்தப்பட அநேகரை. ஏன்னா நீங்கள் ரட்சகரை தரித்திருக்கிறீர்கள், நீங்க இயேசுவை தரித்திருக்கிறீர்கள். அப்படின்னால் உங்க காலேஜிலே, உங்க சுரண்டிலே, பள்ளிக்கூடத்திலே, நீங்க வேலை ஸ்தலத்திலே எங்க இருந்தாலும் உங்க வாயில வேற வார்த்தை வெளிப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். ஆமென். அப்படி செய்து பாருங்க. ஒரு நாள் கூட மனமா இருக்க மாட்டீங்க. உங்க உள்ளம் பூரிக்கணும். ஆமென். நல்ல எண்ணெயில போட்ட பூரி எப்படி இருக்கும் அப்படி பொங்கி நம்ம அதே போல வறுக்குள்ள பட்ட அபிஷேகம் உன்னை அனட்டிங் ஆகி கொண்டே இருக்கும். நீங்கள் பெற்ற அபிஷேகம் மனைகளை போதித்து நடத்தும். ஏன் உங்க அபிஷேகம் சும்மா இருக்காது. ஏன் உன்னை எழுத்திக் கொண்டே எழுப்பச்சு. ஏனென்றால் ஆண்டவர் சொல்றார் அதிகாரம் 2:15 பாருங்க, உலகத்துல ஆண்டவர் திறன் நினைச்சாரா? ஆமென். அல்லேலூயா. நல்லா கேட்கிறீங்களா?
அவர் ஒருவரல்லவா படைத்தார். ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்தது. பின் ஏன் ஒருவரை படைத்தார்? என்ன சந்ததி? தேவ பக்தியுள்ள சந்ததி பெருமடிக்கிட்டாரே. நீங்களும் நானும் பெற வேண்டிய சந்ததி தேவ பக்தியுள்ள பரிசுத்த சந்ததி. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் தேவன் தரிசிக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்தம் இருந்த பரிசுத்த ராஜ்யத்தை நாம் கட்டி எழுப்புவோம். நான் போதும் என்று சொல்லி இருப்பதற்கு அல்ல, இன்னும் பல மடங்கு மக்கள் பெருக வேண்டும். நம் சபைக்குள்ளே ஆயிரக்கணக்கான மக்கள் பெற வேண்டும். அல்லேலூயா. நான் கோஷம் பேர் சொல்லுவேன், அங்கே 6000 இருக்காங்க. ஆமே. ஏசி சபையில் போறேன், அங்கே 2000 3000 இருக்காங்க. ஆமே. ஏன் நாம் ஏன் 100க்குள்ள இருக்கிறோம்? நமக்கு தர மாட்டாரா? தேவன் பிரச்சனை சொல்லுங்களா? நீங்க சொல்லுங்க. நம்ம சபை பெருகி பெருகணும். நம்ம சபை பருகி பெருகணும். அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? 2:15 படிச்சீங்களா? மளிகை 2:15 அவருக்கு ஒருவன் நல்லவா பாடு. ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்தது. பின் ஏன் ஒருவரை படைத்தார்? பரிசுத்த சந்ததி பெருமடிக்கிட்டார். ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்த பாட விரும்புறீங்க? பாட விரும்புறீங்களா? பேசிக்கிறீங்களா? சத்தியமா இருக்கிறதா? இன்றைக்கு உங்களுக்கு கொண்டு வந்திருக்க எத்தனை விரும்புறீங்க? வயசுக்கா இதுல வேற 150 ரூபா. ஆனா இந்த நாள்ல உங்களுக்காக வெறும் 100 ரூபாய்க்கு இது பிரிண்ட் பண்ண காசு தான். நான் சத்தியம் எல்லாம் இலவசம். வியாபாரம் பண்ண வரல, எல்லாரும் வாங்கிப்போம். காசு இன்னைக்கு இல்லைன்னா ஐயாட்ட கொடுத்துருங்க. அப்புறம் நம்ம உங்களே நான் என்ன செய்கிறேன்னா தேவ பிள்ளைகளா எதிர்பார்க்கிறேன். நீங்க தேவனுடைய நாகத்தை கட்ட வேண்டும். ஒவ்வொரு பாடலும் உங்களை உருவாகும். வசன அடிப்படையிலே வசனத்தை கொண்டிருந்தப்பா. அல்லேலூயா. ஏன்னா இந்த வேத வசனம் ஆதியாகமத்தை வெளிப்படுத்தி படிச்சா ஒன்றும் மண்டலையாக ஒன்றுமே புரியல, எதுவுமே தெளிவா நிக்கல. ஆண்ட கேளுங்க. அவர் தெரியாத நம்ம தெரியாது. யோவான் 15:16 சொல்றான், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். யோவான் 15:16 நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள் எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு, உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கு நான் உங்களை ஏற்படுத்தினேன். அல்லேலூயா. நான் சொன்னா இயேசு சொன்னாரா? அப்ப இயேசு சொன்னாரே அவருக்கு தான் திருப்பினான். நான் செய்யல. கேள்வி கேட்போம்ல, பிள்ளைகிட்ட 10 ரூபா கொடுத்துட்டு ஒரு கடையில் போய் வாங்கி வந்து அதுக்கு ஒரு கரெக்டாக கொண்டு ஒப்படைக்கணும் வேண்டாம். என்ன பண்ணலாம்? உங்களுக்கு தப்பா சொல்லலை. நீங்க விளக்கத்துக்கு எழுதிக்கிறான். ஒரு 10 ரூபா கொடுத்துட்டு பிள்ளைகிட்ட அதை வாங்கினா இது வாங்கினா அவன் ஒப்பிக்க வேண்டாமா? இப்போ உங்ககிட்ட அந்த வார்த்தையை கொடுத்துட்டாங்க. அப்ப வார்த்தையை கேட்கிற நீங்க இந்த காலகட்டத்தில் விட்டுட்டு போவதற்கு இல்லை, அதற்கு நடப்பதற்கு. என் வசனத்தின் நடுங்குதலே நான் பிரியமாக இருக்கிறேன். வசனத்தின் நடுங்குதல் அவருடைய திட்டத்தை செயல்படுத்துவதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். அவர் யார்? நம்மளை சிருஷ்டித்த சர்வவல்ல தேவன். சர்வவல்ல தேவன், இவ்வளவு அழகான தேவன் நமக்காக தன் ஜீவனை கொடுத்து உங்களோடு இருப்பதற்காக, உங்களோடு இருப்பதற்காக, உங்களோடு வருவதற்காக பிதாவிடத்தில் போய் பரிசுத்த ஆவியை ஊற்றி தந்தாரே. அதுதானே சத்தியம். நீங்கள் பெற்ற அபிஷேகத்திற்கு பரலோகத்தின் கனிகளை நீங்கள் உருவாக்கப்பட வேண்டும். ஒரு ஆத்மா, 2 ஆத்மா, 3 ஆத்மா உங்களால் என்ன சொல்ல முடியுமோ அதை சொல்லி தேவனுக்கு முன்பாக நிறுத்துங்கள்.
குடும்பங்களிலே வீட்டு கூட்டம் நடத்தணும். நடத்துறீங்களா? உங்க குடும்பம் நல்லா இருக்கணுமா, ஆசீர்வாதம் பெறணுமா, ஆத்ம பெறணுமா? என்ன சம்பாதித்தால் புத்திய சம்பாதித்தால் ஆத்மாவை அறுவடை செய்வதுதான் ஞானமா. அப்ப நீங்களும் ஞானவான் பட்டியல் வரணும்னா நாம் பிள்ளைகளை பெற்றெடுக்கணும். இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க? இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க? பிள்ளை பெறாத மாதிரி அப்படித்தானே சொல்லுவாங்க. அப்ப நீங்க கறி கொடுக்கணும்ல, அப்ப சபை கறி கொடுக்கணும்ல, அப்ப நீங்க ஆத்மாவை சம்பாதிக்கணும்ல. யாரு கடமை? நம்மளுக்கு கடமை தானே. அப்ப நம்ம செய்ய 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 சபை தமிழாய் பெருகும் பெருகும். ஏன்? நம் தேவன் பெருகும் தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்ற வார்த்தை உங்களுக்கு புரியுறதா? நல்லா புரியுறதா? நல்லா விளங்குதா? சொல்றீங்க ஐயா எல்லாம் போச்சு பாரத. நம்ம தேவன் நமக்குள்ள இருக்கிறார் என்றாலும் சாதனை பட்டியல வர வேண்டும். நாம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு ஒவ்வொரு நாளும் முற்பட வேண்டும். நான் காண்கிற ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்லி சபைக்கு திரும்ப வேண்டும். அவை உங்களுக்குள்ளே ஊற்றப்பட்ட அபிஷேகம் உங்களை தூங்க வைக்காது, உங்களை ஊற்றுதல் செய்கிறது. என்ன செய்யும்? ஊற்றுதல். ஊற்றுதல் என்ன தெரியுமா? தள்ளி விடுறது. அல்லேலூயா. போ போ போ. அந்த ஆத்மா சொல்லு, அந்த குடும்பத்துக்கு சொல்லு, அந்த குடும்பம் சோதனை நடக்கலாம், அவன் சோபா இருக்கான், இல்ல போய் ஜெபம் பண்ணு தூண்டு. ஒருத்தர் தற்கொலை பண்ணான்னா உனக்கு தூண்டும், அந்த வீட்டை தட்டு, போ போ தூண்டு. அதுதான் பரிசுத்த பெற்றோருடைய பின்னணி அடையாளம். அந்த ஆத்மாவை மரணத்துக்கு தப்பி வைத்து ஒவ்வொரு இணையை தெரிந்திருக்கிறார். அவை நீங்கள் கனி கொடுக்கிற மரமாக இருக்கப்பட வேண்டும். Hallelujah. 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 கனி கொடா மரம் எல்லாம் கட்டுண்டு அக்னியிலே போட வைக்க இல்லையா? சொன்னாச்சு. Hallelujah. Hallelujah. நாம் கனி கொடுக்கிற மரமாக நாம் கனி கொடுக்கிற மரமாக ஒவ்வொரு நாளும் எழுத வேண்டும். பாருங்க, வசனம் தான் நம்ம செய்வோம். வார்த்தையை கேட்டு அதை உட்கொண்டு நம்ம யாரால மாறணும்? பலவான்களாய் மாற வேண்டும். பலவீனம் அல்ல. வேத வசனத்தை நாம் கேட்க 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 நாம் பருகி பெருக வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் அடையாளங்களை ஆண்டவர் செய்து கொண்டே இருப்பார். கிறிஸ்தவரை காக்கிறவர் உறங்குவதில்லை, அவர் தூங்குறதில்லை. ஆமென். உங்களை என்னை காக்கிற தேவன் ஒரு நாள் தூங்குறதில்லை. அவை உங்க வாழ்க்கையில எப்போது அவரோடு உறவாடி கொண்டிருக்க வேண்டும். மூச்சு இருக்கிற வரைக்கும் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். உங்க உள்ளத்தோடு நீங்க பேசிக் கொண்டிருக்க வேண்டும். நீங்க தூங்கலாம், ஆனா நடந்து போகலாம், வெளியில போகலாம், ஆனா கண் தூங்காது, இதயம் தூங்காது. உணர்வுள்ள இதயம் நமக்கு தந்திருக்கிறார். அதுக்குத்தான் அபிஷேகம் நமக்கு கூட எழுப்புறது. என் மகன் நீ கலங்காதே. உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் அடையாளம் நடக்க வேண்டும் என்றால் எப்போதும் தேவனை துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். எப்போதும் துதிக்கிறேன் அப்பா உம்மைதான், போற்றுகிறேன் புகழ்கிறேன் அப்பா உம்மைதான். அது பாட்டதான் இருக்கும். துதிக்கிறேன் அப்பா உம்மைதான், போற்றுகிறேன் புகழ்கிறேன் அப்பா உம்மைதான். கட்டி விழுந்த போது
எத்தனை வாட்டி அடிச்சு விழுந்தோம், எத்தனை வாட்டி வீட்டுல அடைப்பட்டு கிடந்தோம், எத்தனை வாட்டி முடங்கி கிடந்தோம். ஆனால் நம்மை தட்டி அழைத்து திருப்பி கொண்டு தேவன் எவ்வளவு பரிசுத்தமான தேவன். அல்லேலூயா. அறைந்தோம் இந்த சபை வேண்டாம், ஒரு பெரிய சபை போகணும். எங்க மேல ஆராதனை உன் உள்ளம் மாறுபாடு உள்ளம், உள்ளம் அலைமோது உள்ளம், நிலையான உள்ளம் இயேசு தருகிறார். அல்லேலூயா. திசை மாறி அடைந்தேன், திசை கட்டு போனேன், முடங்கிக்கிறதை நம்மை தூக்கி சுமந்து தேவ சமூகத்திற்கு நோக்கோ அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவது, அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு, அவருடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு. ஏனென்றால் அவர் உங்களோடு இருக்கிறார். இருக்கிறார் இல்லையா? இருந்தா என்ன பண்ணுவார்? அவருடைய ராஜ்யத்தை திட்டம். பொல்லாது தேவனுடைய ராஜ்யத்தை அப்படி நீதியும் தேடுங்கள், அப்படி கூட 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 கொடுக்கப்படும். இப்படி கொடுப்பாரு. அமைக்கு குலுக்கி கொடுக்கிறது, அமைக்கு குலுக்கி குத்து குத்தி இறக்கிருப்பார். ஆமே. சில நெல் மூட்டையில பார்த்துருக்கீங்களா? என்ன பண்ணுவாங்க? அது பொங்கி வரும், போட போட இல்லை குத்தி இறக்கி 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 இருப்பாங்க. அதே போல நீங்க தேவனோட உறவுகளை வளர்ந்தீங்கன்னா அவன் அமைக்கு பிள்ளைக்கு நடக்குது. காரணம் என்ன? அவன் நம்மிடத்தில் அன்பு கொண்டனாலே நம்முடைய அக்கிரம பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய பாவத்தை அவர் சுமந்தார். ஆவே சிறுமையின் உபதேசம் கெட்டு போவதற்கு பயிற்சிவார். அது நமக்கு தேவ பலனாய் இருக்கிற தேவ வசனத்தை நாம் ஒவ்வொரு நாளும் சுமந்து அநேகம் ஜனங்களுக்கு சொல்லி சனங்களை சபைக்கு திருப்பவே. ஆத்மாக்கள் தான் நமக்கு கிரீடம். எத்தனை ஆத்மாக்கள் சேவிக்கிறோம் அந்த எத்தனை ஆத்மாக்களை எங்க சபைக்கு திருப்பிடோ அந்த பரலோகத்தில் அந்த கிரீடத்தை எங்கள் கட்டிவிடலாம். உங்களை பார்க்கும் பொழுது உங்க முகம் சொல்லும், நீங்க தேவனுடைய பிள்ளையா இல்ல உலக பிள்ளையா இருப்பத உங்க அகத்தின் அளவு முகத்தில் தெரியும். இதே சிந்தனைதான் வாய் பேசும். உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உங்க இதயம் இருக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையை நாம் சந்திக்கிற ஆத்மாக்களுக்கு தேவனுடைய சத்தியத்தை சொல்ல 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 நம்முடைய வாழ்க்கை குளிக்கும், நம்முடைய வாழ்க்கை பூத்து குலுக்கும், வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். ஆமென். தேவனுடைய வல்லமை உங்களில் பெருக வேண்டும் என்றால் நீங்கள் அனுதினம் தேவ வசனத்தை சுமத்த வேண்டும், அந்த வசனத்தின்படி நடக்கப்பட வேண்டும். அப்படி நீங்கள் நடக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய காரியங்களை செய்வீர்கள். யோவான் 1ஆம் அதிகாரம் 12 முதல் 16 படிக்க. ஸ்தோத்திரம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அதை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவருக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது தேவனாலே பிறந்தவர்கள். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமையாயிருந்தது. நம்முடைய சால் யாரை போல் இருக்கோ? தேவ சால். தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய சாயலை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் தேவனுடைய வசனங்களை வெளிப்படுத்த வேண்டும். வசனம் தான் வாழ்க்கையை உண்மை உயர்த்தும். வசனம் தான் ஜீவனை வித்து, அதுதான் தேவனுடைய முத்து. அப்ப விட்டால் அந்த வேத வசனத்தை கொண்டு நீ விதைக்க 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 உன்னுடைய இதயத்திலே அசுத்தம் குடிகொள்ள முடியாது, பாவம் குடிகொள்ள முடியாது. எந்த அளவுக்கு நீ வசனத்தை உங்க இணைப்பதை எழுதுகிறோ
அந்த அளவுக்கு நீங்க மேன்மை அடைந்து கொண்டே இருப்பீங்க. உங்களுடைய குடும்பங்கள் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய பிள்ளைகள் கீழ்ப்படிந்து கொண்டிருப்பார்கள். வேத வசனம் உங்க வாழ்க்கைக்கு கண்வரை உடைக்கிற சம்மட்டி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவே உங்க வாழ்க்கையை நீங்கள் ஒவ்வொரு நாளும் வசனத்தை கொண்டு ஆதாயப்படுத்த வேண்டும். ஆத்துமாக்களை அதே வசனம் கொண்டு பிள்ளைகள் நடத்தப்பட வேண்டும். பிள்ளையாண்டரை நடத்த வேண்டிய விதத்தில் நடத்து. அவன் முதிர்வையிலும் இருப்பான். அப்புறம் வசனம் தான் நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை தருகிறது. வசனம் தான் வாழ்க்கையில் உயர்வை தருகிறது. வசனம் தான் நம்மை மேன்மைப்படுத்துகிறது. அருமையான தேவர்களே, ஒரு காலத்தில் அடியே இந்த உலகத்துல சினிமா பைத்தியமாக சினிமா கடந்து லட்சக்கணங்களை இழந்து இறுதியிலே தற்கொலைக்கு போன என்னை தான் கர்த்தர் இன்னைக்கு தேசத்தின் மத்தியிலே ஜனங்கள் மத்தியிலே அதே பாராவிக்கு எடுத்துக் கொள்கிறார். கிட்டத்தட்ட 24 ஆண்டுகள் உயிர்ப்பிக்கு தேவன் என்ற பத்திரிகை நடத்தி கொண்டிருக்கிறேன். உயிர்ப்பிக்கு தேவன் உங்களுக்கு தெரியாது, ஐயா வந்து தெரியாது, ஐயாவுக்கு நல்லா தெரியும். உயிர்ப்பிக்கும் தேவன் அப்படியாக உயிர்ப்பிக்கும் தீரர் வசனத்தை பாடலாய் கொடுத்தார். கேட்டேன், ஆண்டவரே வேதத்தை படித்தால் என்ன படித்தால் எனக்கு மண்டையில் ஏறல ஆண்டவரே, நீங்க வேத வசனத்தை பாடலாய் தரணும். அப்படிதான் கர்த்தர் எனக்கு கொடுக்கப்பட்ட பாடல் 1000க்கு மேற்பட்ட பாடல் உண்டு. ஒவ்வொரு நாளும் பாடல் பாடிக்கொண்டே எழுதிக்கொண்டே இருப்பேன். வசனத்தை தியானிப்பேன். வசனம் ஆட்டோமேட்டிக்கா பாடாத. உங்க வாழ்க்கையில எப்போதும் வசனம் உள்ள இருக்கணும். இதை நம்பி இருக்கணும். எந்த இடத்துக்கு போனாலும் ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்லி அவங்களை ஆதாயப்படுத்தணும். அப்படிங்க செய்யறா உங்களுடைய களஞ்சியங்கள், உங்களுடைய வீடுகள், உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை காண முடியும். ஏன்னா நீங்க அனுபவிச்சா உங்க வாய்ஸ்மா இருக்காரு. நீங்க ருசி பார்த்தீங்கன்னா ருசி பார்த்த வல்லமை உங்களது ஆமென்று மாமென்று. வசனத்தை கேட்கிற உங்களுக்குள்ள ஒரு சுடர், ஒரு வல்லமை, ஒரு ஞானம், ஒரு கிருபை இருக்கும் என்றால் அது உங்களிருந்து வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். ஆமென். சில சபைகளை பார்த்தீங்கன்னா வயதானவர்கள் என்ன செய்ய எவ்வளவு சோத்திரம் நடையில வந்தது. காரணம் என்ன? அவங்களுக்கு அபிஷேகம். என்ன செய்வாங்க? அவங்க அனலிட்டிங் ஆக 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 சத்துடன் கீழே அடித்துக் கொண்டே இருப்பாங்க. சாத்தா கீழே அடித்துக் கொண்டே இருப்பாங்க. நம்மளை அழிக்கிறான்னு சாத்தா முற்பட்டாலும் அவர் வெட்கப்பட்டு ஓடுவார். என்ன செய்வான்? வெட்கப்பட்டு ஓடுவார். காரணம் நமக்குள் இருக்கிற வசனம், அக்கினியின் அபிஷேகம் என்ன செய்யும்? அநேகரை தட்டி எழுப்பும். அநேகரை தட்டி எழுப்போம். அருமையான ஆராய்ச்சி தாசன் அருமையாக பாடல் வரிகளை சொல்லி ஆவின் அனல்டிங் ஆக ஆக என்னடா உங்களை எல்லாம் தீ பற்ற வச்சார். அது பல மடங்கா பெருகு. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கை நமக்குள்ள இருக்கிற அக்கினி எழுப்ப வேண்டும். நினைக்கிறோம் அக்கினியை போட வந்து அது இன்னும் பற்றி எரியும். ஆமே. அக்கினியை போடணும். என்ன இருக்கு? அக்கினி அனுப்புங்க, சாத்தானை தோர்த்துங்க, சிந்திய ரத்தத்தா எங்களை மூடுங்க. அக்கினி அனுப்புங்க, சாத்தானை தோர்த்துங்க, சிந்திய ரத்தத்தா எங்களை மூடு. அக்கினி அனுப்புங்க, சாத்தானை தோர்த்துங்க, சிந்திய ரத்தத்தா எங்களை மூடுங்க. அக்கினி அனுப்புங்க, சாத்தானை தோர்த்துங்க, சிந்திய ரத்தத்தா எங்களை மூடுங்க. கட்டப்பட்ட ஆவிகள் கட்டந்து ஓடணும். கட்டப்பட்ட
அது இன்றே பற்றி எரியணும். நீங்கள் பெற்ற அபிஷேகத்தை கொண்டு சாத்தானுடைய கிரியைகளை அழிக்கப்பட வேண்டும். 3:8 சொல்லுது, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். அப்ப இயேசு வந்த நோக்கம் பிசாசை அழிக்க, பிசாசுடைய கிரிகளை அழிக்க. போய் பித்ராட்டம், ஏமாத்து, திருட்டு, உருட்டு, புரட்டு, இன்னும் எத்தனையோ காரியங்களை இயேசு கிறிஸ்து அபிஷேகத்தை கொண்டு, இயேசு கிறிஸ்து கிட்ட அபிஷேகத்தை கொண்டு நாம் அழிக்க வேண்டும். அப்படி நீங்கள் செயல்படுவீர்கள், உங்களுடைய உள்ளம் எப்பொழுது கொழுத்து எரியும். ஏன்னா நீங்கள் பெற்ற அபிஷேகமே உங்களை போதித்து நடத்தும். நீங்கள் எதை பெற்றீங்க? பரிசுத்தாய் பெற்றீங்களா இல்ல அந்நியாவியை பெற்றீங்களா? பரிசுத்தாய் பெற்ற மௌனமா இருக்க முடியாது, துன்பம் பண்ண முடியாது, கேள்வி பண்ண முடியாது, ஏளனம் பண்ண முடியாது. அதான் உண்மையான ஆக்டிவிட்டி. இயேசு கிறிஸ்துவின் அபிஷேகம் உங்களுக்குள் இருக்குமானால் நீங்கள் எல்லோரையும் சிநேகிக்கப்பட வேண்டும். இயேசுவின் அபிஷேகத்தை பற்றி நீங்க யாவரையும் சிநேகித்து அவர்களை ரட்சிப்பில் நடத்தப்பட வேண்டும். ஏனென்றால் ஆண்டவருடைய சத்தியம் என்ன சொல்லுது? கெட்டு போவது தேவனுக்கு சித்தம். ஒரு குடும்பத்துல 10 பேர் இருந்தால் 10 பேர் ரட்சிப்படுவதற்கு தான் நாம பிரயாசப்பட வேண்டும். வாழ்க்கையிலே அற்புதங்கள் அடையாளங்களை செய்வதற்கு தேவன் வந்து அபிஷேகத்தை தந்திருக்கிறார். அதை உங்கள் குடும்பத்திலே நீங்கள் காட்ட வேண்டும், செயல்படுத்த வேண்டும். உங்கள் மூலமாக அநேக மக்களை ஆதாயப்படுத்துவதற்கு உங்கள் பெற்ற அபிஷேகம் தான் உங்களை நடத்தும். எல்லா அபிஷேகம் பெற்றீர்கள். அபிஷேகம் பெற்றவர்கள் ஒரு நாள் மௌனம் இருக்க முடியாது, ஒரு நாள் தூங்கி இருக்க முடியாது. இரவு பகல் பாராமல் ஆத்துமாக்களுக்கு சத்தியத்தை சொல்லி ஆண்டுடைய பக்கம் திருப்புவார்கள். அவை நீங்களும் நானும் நாட்களில் கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். பாருங்க, ஆண்டுடைய எச்சரிப்பு சத்தம் முதலாவது உலகம் வந்துச்சு, 2வது உலகம் வந்துச்சு, 3வது வந்தாச்சு. எதையும் நாம் நிர்வகிக்கலாம் இருந்தா அடுத்த கொண்டு நம்ம கிட்டதான் நீங்க விழித்திருந்தா, ஜெபித்திருந்தா பரலோகத்தை சந்திப்பது நிச்சயம். நீங்கள் விழித்திருந்தால், ஜெபித்திருந்தால் பரலோகத்தை சந்திப்பது நிச்சயம். அவை எந்த ஒரு பயம் உங்க வாழ்க்கையில என்ன செய்யாது, பயமுறுத்த முடியாது. ஏன்? உங்களுக்குள்ள ஜீவுள்ள வசனத்தை விதைத்திருக்கிறபடியா, உங்களுக்குள்ள ஜீவுள்ள வார்த்தையை விதைத்திருக்கிறபடியா, உங்கள் இதயம் நிரம்பி இருக்கிறபடியா கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். நாட்கள் சொல்லாத ஆனபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நாட்கள் கொடிய காலம். அங்க என்ன நடக்குது, யுத்தம் இங்க வராதா? 3வது இங்கேயும் வரும். இன்னைக்கு கேஸ் இல்லாம மடைய மூடிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அநேகர் என்ன செய்றாங்க, மாற்று இதுக்கு வந்துருக்காங்க. கேஸ் இல்லாம எல்லாம் கேஸ் இருந்தவங்க இன்னைக்கு கட்டாயத்துல வந்திருக்காங்க. இதெல்லாம் இதற்கு தெரியுமா? இயேசுடைய வருகை அடையாளம். இயேசுடைய வருகைக்கு நீங்கள் ஆயத்தமாக வேண்டும். இயேசுடைய வருகைக்கு எப்போது விழித்து ஜெபிக்கிறவா வேண்டும். உங்கள் இதயம் தேவனுள்ள உறவுகளை வளர்ந்து கொண்டிருக்க வேண்டும். தேவ வளர்ச்சி அடைய வேண்டும். தேவ ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் பிள்ளைகளாக எப்போது விழித்து செபித்துக் கொள்ளுங்க. உங்கள் இதய துதியினால் ஸ்தோத்திரத்தால் நிரம்ப வேண்டும். அநேக ஸ்தோத்திரத்தால் கிருபை பெறும் சொன்ன தேவன் உங்கள் மூலமாக ஆண்டவர் செய்த அற்புதங்களை அடையாளங்களை நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லி செய்யுங்க. அவர்களை சபைக்கு திருப்புங்க. இந்த நாட்களே பிரியமான பிள்ளைகளே, தாழ்மையை கேட்கிற பிசாசு எந்த வகையிலும் தேவனுடைய பிள்ளை மேல்தான் கண்ணை வைத்துக் கொண்டிருக்கிறார். அவனால்தான் அவனுடைய சாம்ராஜ்யம் அழிக்கப்படுகிறது. காரணம், தேவ பிள்ளைகள் தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கு நாம் எப்போது விழித்து ஜெபித்து துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். துதிக்கத்தான் எரிய கோட்டை உடைந்தது. ஆண்டவர் கோட்டை அங்கே எரிய கோட்டை உடைந்ததால்தான் அந்த இடத்தை பற்றி கொண்டார்கள், அந்த தேசத்தை பிடித்துக் கொண்டார்கள். நீங்களும் நானும் துதியினால் அவருடைய சொந்த குடும்பத்தை முதல்ல காக்க வேண்டும். நம்ம சொந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் பிள்ளைகள் இன்றைக்கு அநேகர் சீர்கட்டு போய் கொண்டிருக்கிறார்கள்.
பேர் தான் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்து அங்க இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பக்கம் சொன்னா அந்த பக்கம் போவோம், அந்த பக்கம் சொன்னா இந்த பக்கம் போவோம். அப்படிப்பட்ட காலகட்டம் இது. ஏன் கடைசி காலத்தில் தற்பிரியராகவும் பணப்பிரியராகவும் விழிப்புக்காக அங்கத்தைக்காக எழும்புவார்கள். ஆவே பிள்ளைகளை, தேவ பிள்ளைகளை, வாழ்க்கையில் அற்புதங்களை அடையாளங்களை செய்வதற்கு எப்போது தேவனோட உறவுகளை வளருங்கள். கர்த்தர் உங்களை அசைப்பார். என்னிடத்திலே இந்த புத்தகங்களை வாங்கி செல்லலாம். இன்றைக்கு நீங்க காசு கொண்டாலும் வாங்கி செல்லலாம். உங்களுக்கு 20 புக்கு கொண்டு இருக்கிறேன். நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசைப்பாராக. ஆமென். தேவனுடைய வார்த்தை உயிர்ப்பிக்கிற வார்த்தை, தேவனுடைய பாடல்